அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்ல, வரலாற்றை சொல்றாரு. தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது, வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. இப்ப நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார் மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று போறது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சரி ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது, வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. இது சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சேசிரா மீறு, ஒரே வழி அளவுல தான் பேசிருப்பான். இப்படி போயிருச்சு. கடைசியா துளு, கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும், அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இதை தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல, எல்லாம் இருக்கா. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்ல, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிற எதிர்த்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியை 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா போட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலையாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல.
தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல, தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடின ஒரு இனம், உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க, அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத. இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான் இது. படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து இதை சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்ப முடிப்பேன் முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். சந்தனக்காடு அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்ப, நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் எங்கள் தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழில் உள்ள போய் பேசி, அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு, அந்த துயரம் நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை, செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிட்டு இருந்துடாப்புல. எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு, நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அதை சொன்னவொன்னே நான் நினச்சேன், கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படித்தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடியும் முழுசாக பார்க்க முடியும் போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி, தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா. அப்போ முழுமையாக பார்க்கறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன், என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி, தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதில் கௌதமன் எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரா, கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்கள் அவர் இந்த வட பக்கம், நாங்கள் தென் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில். அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராயனரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சார், எங்கள் ஐயா மருத்துவர். பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கல, திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன், ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு. நேராக வருவாங்க, வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்குது, இவன் யார் அந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க, அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம்
ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போறாரு தெருவில்லைன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில நான் அவர் மருத்துவமனையில மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அது இயல்பான மனிதன். பெரிய இலக்கியம் அப்படி அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரொட்டியில் ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை. நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அப்ப இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்து உரைச்சேன். அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது அது. இப்ப எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவி, சந்தல கடத்தல்காரே, திருடன் தான் நீங்க கற்பிச்சீங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன். அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தன கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார். வாங்கினவன் எங்கிருந்தான்? வித்தவனே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கின போற அதிகாரத்தில் இருந்தான். அப்ப எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அதுல அதை என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையா என் அறிவியல் இளவல் பாலமுரளி வர்மன். அவனுடைய உரையாடல் மிகச் சிறப்பா இருக்கும். அது எந்த காலத்திலேயும் சந்தனக்காடுக்கும் அவன்தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன்தான் உரையாடல். இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியிலிருந்து, நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அது எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா, நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதுல்ல. அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு பண்ணிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு.
அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள்.